السلام عليكم ورحمة الله وبركاته. حامدا ونصلي أما بعد. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்று இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ற ஒரு தலைப்பின் கீழே பேசி வருகின்றோம். அதனுடைய தொடர்பாக எங்களுக்கு ரமலான் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களில் மூன்றாவது, எங்களை இந்த ரமலான் என்பது பாவங்களிலிருந்து தூரமாக வைக்கிறது. இந்த ரமலான் ஆரம்பித்த உடனேயே ஒரு முஸ்லிம் என்பவன் தன்னுடைய பாவங்களை விட்டு தூரமாக இருப்பான். அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கீழ்த்தரமானவனாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு கொடூர கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, அவனுடைய நினைப்பு என்னவாக இருக்கும்? ரமலான் என்பது ஸ்டார்ட் ஆன உடனேயே நாங்கள் எங்களுடன் முடிந்த அளவிற்கு பாவங்களிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைப்பான். அதனுடைய இதாகத்தான் இந்த ரமலான் என்பது எங்களுக்கு எவ்வளவோ பாடங்களை இந்த பாவங்களிலிருந்து தூரமாக வைப்பதிலிருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. உதாரணமாக, எங்களுடைய வாய்கள் செய்யக்கூடிய பாவங்கள், இதை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, யார் இரு உதடுகளுக்கு நடுவில் இருக்கும் அந்த நாவிற்கு உத்தரவு கொடுக்கிறார்களோ, அதாவது அதை காப்பாற்றிக் கொள்வார்களோ, நான் அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு கேரண்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதாவது இந்த கண்கள் பார்க்கக்கூடிய பாவங்கள், கண்கள் கெட்ட விஷயங்களை பார்க்காது, கண்களை கெட்ட விஷயங்களிலிருந்து நாங்கள் தூரமாக வைப்போம். அது மட்டும் இல்லாமல் கண்களால் செய்யக்கூடிய இதர பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், இது பண்ணுவோம். யாராவது பெண்ணை பார்த்தால் நாங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு செல்வோம், எங்களுடைய பார்வைகளை நாங்கள் பேணிக்கொள்வோம். இந்த மாதிரி பார்வைகளை வைத்து என்னென்னவெல்லாம் பாவங்கள் இருக்குமோ, அதாவது நாங்கள் ஃபேஸ்புக்கை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, டிவியை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரோட்டில் நடக்கும்போது கெட்ட விஷயங்களை பார்த்தாலும் சரி, இவைகள் எல்லாற்றிலிருந்தும் நாங்கள் என்ன பண்ணுவோம், தூரமாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுவோம். அப்படியே எங்களுடைய வாயிற்கும் கற்களுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு பூட்டு என்பது போட ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் வாயினால் இதர நபர்களை பற்றி அவதூறு சொல்ல மாட்டோம், இதர நபர்களை அநியாயமாக திட்டமாட்டோம், இதர நபர்களை அநியாயமாக சண்டைக்கு இழுக்க மாட்டோம். யாராவது எங்களை சண்டைக்கு இழுத்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் நோன்புடன் இருக்கின்றோம் என்று சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. இந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய கண்களையும் தன்னுடைய வாயையும் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டிருப்பான். அது மட்டும் இல்லாமல் தனது சிந்தனையோடும் இதர நபர்களை பற்றி கெட்டது நினைக்க மாட்டான். தனது சிந்தனையில் இதர முஸ்லிம்களை பற்றி கெட்டது நினைக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹுஜராத்திலே சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினத்-ظن இன்ன பஅத-ظن இஸ்ம் வலா தஜஸ்ஸஸு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. அதாவது, முஃமின்களே, இதர நபர்களை பற்றி நீங்கள் கெட்டது நினைக்க வேண்டாம், அதாவது யூகித்து நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த யூகம் என்பது நிறைய நேரங்களில் தவறாகவே இருக்கும். நீங்கள் இதர நபர்களை பற்றி கோல் சொல்ல வேண்டாம், கோல் சொல்லிக் கொண்டு திரிய வேண்டாம். இந்த கோல் சொல்வது என்பது எப்படிப்பட்டதென்றால், உங்களுடைய சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவது போல். அல்லாஹு அக்பர். எங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நாங்கள் சாப்பிட விரும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. நாங்கள் மாமிசத்தை சாப்பிட விரும்ப மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரமலானில் நாங்கள் எங்களுடைய கால்களை நாங்கள் கட்டி போட்டு வைப்போம். எங்களுடைய கால்களை கெட்ட வழிக்கு நடத்தி சொல்ல மாட்டோம். சினிமா தியேட்டர்களுக்கோ, விசார கூடங்களுக்கோ, வட்டி பக்கமோ, அல்லது இதர நபர்களை அநியாயமாக அடிப்பதற்கோ, அல்லது சண்டை சச்சரவுக்கு போவதற்கு நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், எங்களுடைய கை கால்களை நாங்கள் உபயோகிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த ரமலான் என்பது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி
والعمل به فليس لله حاجة أن يضع طعامه وشرابه. ஒருவன் இந்த நோன்பை வைத்துக்கொண்டு தனது கெட்ட காரியங்களையும் கெட்ட அமல்களையும் யாரையும் அவதூறு பரப்பாமல், யாருக்கும் அநியாயமாக கோல் சொல்லாமல், இதர நபர்களை வீணாக திட்டாமல், இவையெல்லாம் பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணட்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அவன் பசியுடன் தாகித்து இருப்பதும் அல்லாஹ்க்கு தேவையில்லை. எந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. யார் ஒருவர் நோன்பு வைத்துக்கொண்டு கெட்ட விஷயங்களை விடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹுக்கு தேவையில்லையாம். அல்லாஹு அக்பர். நாங்கள் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு சஹரில் எந்திரிச்சு அந்த நேரத்தில் பசிக்காட்டாலும் சரி, ஏதோ கொஞ்சம் திண்டுட்டு காலையில் எந்திரிச்சு பசிச்சாலும் சரி, நாங்கள் திங்காமல் இருந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? வெயில் அதிகமாக இருந்தாலும் சரி, தாகம் எடுத்தாலும் சரி, அல்லாஹுக்காக வேண்டிய தாகத்தை பொறுத்து கொண்டு இவைகள் எல்லாம் செய்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் இவைகள் செய்தாலும் சரி, நீங்கள் பாவங்களை விடவில்லை என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய கெட்ட காரியங்களையும் கெட்ட அமல்களையும் கெட்ட செயல்களையும் நீங்கள் விடவில்லை என்று சொன்னால், அல்லாஹுக்கு நீங்கள் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹுக்கு தேவையில்லை, ஒரு பலனும் கிடையாது. அல்லாஹுக்கு நாங்கள் எல்லாரும் பயந்து கொண்டு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நான்காவது ஒரு விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலம் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது பொறுமை. இந்த பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கையில், முழு வாழ்க்கையில் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொறுமை இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையே தொலைத்து விடுவோம். இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கின்றான். இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பொறுமையை தருகின்றான். இந்த பொறுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், இந்த பொறுமை இல்லாமல் ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில வாழவே முடியாது. எந்த விஷயமாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட பொறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கின்றான். இந்த பொறுமையால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? வெயிலில் வேலை பார்த்து கொண்டிருப்போம். எங்களுக்கு பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு பரீட்சை சோதனை போல் நாங்கள் இதை பொறுத்து கொள்வோம், அமைதியாக இருப்போம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், கடைசியில் அவன் எதுவுமே பண்ண முடியாது, உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டு மூலையில் கிடந்தாலும் சரி, அவனுக்கு பொறுமை என்பது இருக்கும். இரவில் வீட்டுக்கு வருவான். மீண்டும் என்ன பண்ண வேண்டும்? இஃப்தாரி பண்ணிட்டு தராவீஹ் தொழுகை தொழுவ வேண்டும். தராவீஹ் தொழுகை வந்தானால் அவனுடைய கால்கள் வலிக்கும், அவன் நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் வெயிலில் வேலை பார்த்து வந்தான். அவன் அந்த தொழுகையை தொழுவதற்கு யாரு அவனுக்கு சக்தியை கொடுக்கிறார்கள்? அல்லாஹுடைய நினைப்பு. நான் இது அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவான்? நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் சரி, இரவில் நின்று தராவீஹ் தொழுகையை தொழுவான். அது மட்டும் இல்லாமல் இந்த நோன்பை வைத்துக்கொண்டு இதர நபர்கள் அவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுப்பார்கள். அண்டை வீட்டார்கள், சொந்தக்காரர்கள், பக்கத்து வீட்டார்கள் எல்லாரும் இவங்கள்ட்ட சண்டை போடணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய குழந்தைய யாராவது அடிச்சிருப்பாங்க, அவங்க வீட்டில் யாராவது செத்தையை கொண்டு போட்டிருப்பாங்க. இது எல்லாமே இருந்தாலும் சரி, நோன்பு வைத்ததன் காரணமாக இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அமைதியாக போவார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணும் என்று சொன்னால் அவனுக்கு தேவைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன? பொறுமை. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாளிகளுடன் இருக்கின்றான், பொறுமைசாலிகளுடன் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற இடத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையோடு மற்றும் தொழுகையை கொண்டும் உதவி தேட சொல்கிறான். இந்த பொறுமை என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலியமாக எங்களுக்கு இந்த பொறுமையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். எனவே இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக துவா கேட்பவர்களாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை தூரமாக வைப்பாயாக.
எங்களுக்கு பொறுமையை தருவாயாக என்று துவா செய்தவனாக இன்னைக்கு இந்த பயானை நான் நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.